கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 62ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் மறுபடியுமாக 6ஆம் வசனமாய் வருகிறது. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்முடைய கண்மலையும் இரட்சகருமாய் இருக்கிறார், ரட்சிப்புமாய் இருக்கிறார். அவர் நம் கண்மலையாய் இருக்கிறபடினாலே அந்த கண்மலையை ஒருவனாலும் ஒரு காலும் உடைக்க முடியாது. நான் நிற்கும் கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நல்ல ஒரு பாடலை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கண்மலையாக இருக்கிறபடினாலே ஒருவனும் ஒரு காலும் நம்மை அசைக்க முடியாது. 7ஆம் வசனம் சொல்கிறது, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும் என் அடைக்கலும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு வேத வசனம் நம்மை எப்படி கர்த்தருக்குள்ளாய் நிலைநிறுத்துகிறது பாருங்க. தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனுக்குள் இருக்கிறது. அப்படியானால் நாம் தேவனுக்குள்ளாக இருப்போம் என்று சொன்னால், தேவனிடத்தில் இருப்போம் என்று சொன்னால், நாம் கண்மலைக்குள்ளாக இருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். எனவே கண்மலையை ஒருவனாலும் அசைக்க முடியாது, உடைக்க முடியாது, ஒன்று செய்ய முடியாது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலமும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளினாலே நாம் கர்த்தருக்கு தூரமாய் போவதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றிவிட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றிவிட வேண்டும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறுத்திருக்கிறாள் என்று ஏறி நினைத்து அவளை பார்த்து, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை விட்டு விலகு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மன கிளேசமுள்ள ஸ்திரீ என்று சொன்னால் மனதிலே வேதனை நிறைந்தவள், மன துயர் நிறைந்தவள், மன கவலை உள்ளவள், துன்பத்தையும் வேதனையும் உள்ளவள், மன அழுத்தம் உள்ளவள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கலாம். எனவே நம்முடைய இருதயத்தை நாம் அவள் சமூகத்தில் ஊற்றிவிட்டால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் கொட்டிவிட்டால், நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கண்மலையாக, இரட்சகராக, உயர்ந்த அடைக்கலமாக அவர் வரும்பொழுது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. எனவேதான் 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஒருவரும் கண்மலையை அசைக்க முடியாது, ஒருவரும் அந்த ரட்சிப்பை எடுத்து போட முடியாது, ஒருவரும் நம்ம இந்த உயர்ந்த உன்னதங்களிலிருந்து நம்மை கீழே கொண்டு வர முடியாது. எனவே நாம் அசைக்கக்கூடாதவரிடத்தில் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை அசைக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒப்புக் கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்து கண்மலையாகி தேவனிடத்தில் ரட்சிப்பை கொடுக்கிறவராகி உம்மிடத்தில் நாங்கள் சரணடைய, கீழ்ப்படைய, உடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பொழுது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்மலையாக, இரட்சகராக, உன்னதமானவராக நீ கடந்து வரும் நான் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.